ரிசா டைம்லெஸ் ட்ரைபல், ரிசா காலமற்ற பழங்குடியினர் அப்படின்ற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது முக்கியமானது. இத பத்தி பார்க்க போறோம். இது வந்து மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகம். ஓகேங்களா? அவங்க தான் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, பழங்குடியினருடைய கைவினை பொருட்கள் மற்றும் ஜவுளிகளை மேம்படுத்துறதுக்காக இந்த ரிசா அப்படின்ற ஒரு பிரீமியம் முத்திரை பதித்த ஒரு பிராண்ட ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அதான் இந்த ரிசா அப்படின்றது. ஓகேங்களா? சோ இத பத்தி பார்க்கலாம். இதுல தெளிவாவே எந்த அமைச்சகத்துக்கு கீழ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் கீழ வருது. இத யாரு வந்து அமல்படுத்துறாங்க பாத்தீங்கன்னா, ட்ரைஃபெட். ஓகேங்களா? ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்க தான் செயல்படுத்துறாங்க. சோ இதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழங்குடியினருடைய நெசவு, எம்ப்ராய்டரி மற்றும் கைவினை பொருட்களை பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். சோ இதுல இவங்களுடைய ஒரு வாய்ஸா என்னன்னா, உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம். ஓகேங்களா? அதாவது சுயசார்பு பாரதம் தான், ஆத்ம நிர்பார் பாரத் இருக்கு இல்லையா? சோ அதுக்கு கீழ தான் இதுவும் வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் ஒரு விஷயமா தான் இந்த ரிசா அப்படின்றது அமைஞ்சிருக்குது. இன்னொரு விஷயம், பழங்குடியின தயாரிப்புகளை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி உலகளாவிய சந்தைகளை விற்பனை செய்யறது நோக்கமா இருக்குது. ஓகேங்களா? இதுல பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் முக்கியமானது. இதுல ஏதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க வாய்ப்பு இருக்கு. எரி சில்க் அப்படின்றது அஸ்ஸாம்ல பண்ணப்படுற ஒண்ணு. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நிறைய क्वेश्चन ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பஷ்மினா அப்படின்றது லடாக் ரீஜன்ல பண்ணப்படக்கூடிய ஒரு கலை. டோக்ரா அப்படின்றது சத்தீஸ்கர்ல பண்ணக்கூடியது. தோடா எம்ப்ராய்டரி சோ ரொம்ப ஃபேமஸ் ஆன நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த, தமிழ்நாடு நீலகிரில பண்ணக்கூடியது. ஓகேங்களா? சோ லாஸ்டா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒருல கொடுத்திருக்கேன். சோ அதோட பெயர் பாத்தீங்கன்னா ரிசா டைம்லெஸ் ட்ரைபல் அப்படின்றது. நிறுவனம் யார் அமல்படுத்துறாங்க? ட்ரைஃபெட். முக்கியத்துவம் என்னது? பழங்குடியின கைவினை கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து, குறிப்பா பெண்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துறது. தமிழ்நாடு தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. நீலகிரி மாவட்டத்தினுடைய தோடா எம்ப்ராய்டரி இந்த திட்டத்தின் கீழ வந்து முக்கியத்துவம் பெறுது. ஓகேங்களா? சோ இது நிலைத்தன்மை. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அழிந்து வரக்கூடிய இந்த கலைகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க.